ஹலோ மக்களே! சிவா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம கபிலனும் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த ரித்திகா நம்மள விட்டுட்டு இப்படி ஓடிட்டாளே! இனி சிவா அயலிக்கு முன்னாடி நம்ம எப்படி முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் ரித்திகாவ சரியா வெளுத்தெடுக்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பாட்டியும் நம்ம சிவா அயலிக்கிட்ட எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணுமோ அதுக்கு நீங்க தான் சாட்சி. எவ்வளோ அன்பா இருக்கீங்க. பாசியா ரித்திகா உன்னோட அக்கா தானே இவா, அவகிட்டேருந்து நீ கத்துக்கோ. அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ ஒரு பாசம். நீ லாரி வருதுன்னு சொன்னோன்னா கபிலனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்காம அப்படியே அவனை விட்டுட்டு இப்படி ஓடி வந்துட்டு உங்களுக்குள்ள என்ன புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரித்திகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பரிசு கண்டிப்பா சிவா அயலிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் அப்படியே நம்ம அயலி கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்த ரித்திகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த 10 பவுன் செயின் நமக்கு தான் வரும் சொல்லிட்டு எவ்வளோ ஆசையா இருந்தோம், கடைசியில இந்த அயலி வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. பாட்டியை நம்ம அயலிக்கிட்ட உங்களுக்குள்ள எவ்வளோ புரிதலும் இருக்கு, எனக்கு இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பாத்தியா இந்திரா, இவங்க எவ்வளோ பெரிய நல்ல கப்பலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் இந்திராணி கிட்ட சொல்லும்போது இந்திராணியும் ஆமா பாட்டி, எனக்கும் அதை நினைச்சுதான் ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செல்வனாயும் ரித்திகாட்ட ரித்திகா என்ன ஒரு செயல் செய்துட்ட, நீ இப்படி செய்வ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் ரித்திகா இந்த மாதிரி செய்த, கபிலனுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வருதுன்னா அவனை காப்பாத்தன்னு சொல்லிட்டு பார்க்காம நீ தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை தானே நீ பார்த்துருக்க. பாத்தியா அயலி எல்லா விஷயத்திலுமே கரெக்டாக இருந்திருக்கான். எல்லா போட்டியிலுமே ஜெயிச்சு பாட்டியோட மனசுல இடம் பெற்றுட்டாங்க. அந்த சின்னம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கும். அப்படி இருக்கும்போது இனி அயலியை யாரும் எதுவுமே சொல்ல போறதில்ல. இனி இந்திராணியை சும்மாவே அந்த அயலி சிவாக்கு தான் ஆதரவா இருந்துட்டு இருப்பா. இனி இந்த சின்னம்மா இந்திராணி எல்லாருமே அயலியை விட்டு கொடுக்காம பேச போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகா செல்வன் ஆகிட்ட வேற என்ன செய்யறது அத்தை, நானே என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த அயலியை ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம இந்திராணி அயலி கிட்ட அயலி நீ தான் இந்த போட்டியில ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அது மாதிரிதான் நடந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு, நீங்க எல்லாம் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாங்கிறது. ஆனா எனக்கு இப்ப அதுல கன்ஃபார்ம் ஆயிட்டு, கண்டிப்பா நீங்க 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்களுக்குள்ளதான் இவ்வளவு பெரிய புரிதல் இருக்கும். இப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் சிவா அயலி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் நம்ம சிவா கிட்ட என்ன சிவா நீங்க பண்ண பார்த்துட்டீங்க, கரெக்டா இந்த மாதிரி லாரி வரும்போது எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி செய்துட்டீங்க, உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் எனக்கு அந்த நேரத்துல நீ தான் பெருசா பட்ட, உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் இதை மாதிரி செய்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அயலி என்னதான் இருந்தாலும் நீங்க செய்தது கொஞ்சம் தப்பு தான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் சரி எப்படி இருந்தாலுமே நீ அக்காவுக்கு நம்ம மேல சந்தேகமே வராது அப்படி சொல்லும்போது நம்ம அயலி சிவா கிட்ட எவ்வளோ சீக்கிரம் இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆட்டி இந்த இடத்துல இருந்துட்டு இருக்க முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவோட மனசுல அயலி கிட்ட எப்படியாவது நம்ம லவ் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம கபிலனும் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாட்டு இந்த சிவாவும் அயலி இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. கடைசி நேரத்துல இந்த லாரி வருதுன்னு சொல்லப்போ கூட அந்த ரித்திகா நம்மளை விட்டுட்டு இப்படி ஓடி போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கபிலனோட மனசுல வந்துட்டு போகுது. அப்படியே கபிலன் ரித்திகாவை பார்த்து என்ன ரித்திகா ஒரு செயல் செஞ்சுட்ட, எனக்கு லாரி இப்படி வரும்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு அப்படியே போயிட்ட, எனக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா நீ என்ன செய்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவை பேசும்போது ரித்திகாவும் வேற என்னங்க பண்றது, எல்லாரும் லாரி லாரி சொல்லிட்டு கத்துன உடனே எனக்கு வேற எண்ணம் எதுவுமே வரல, எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்தது, நான் பண்ணது தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லும்போது நம்ம கபிலனை பாத்தியா அந்த சிவாவும் அயலியும் எல்லா போட்டியிலையும் எவ்வளோ அழகாட்டு ஜெயிச்சுட்டு கடைசியில் அவளுக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்ச உடனே அப்பவும் கைவிடாமல் இப்படி பண்ணிட்டாங்க. இனி எந்த மூஞ்சோட நான் கீழே போய் அவங்கள எல்லாம் பார்க்க முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம ரித்திகாவும் சாரிங்க நான் செய்தது ரொம்பவே தப்பான செயல் தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாலுமே நம்ம கபிலன் கேட்குற மாதிரி இல்லை, நீ என்னதான் சொன்னாலும் என்னால் சமாதானம் ஆகவே முடியாது, எல்லா இடத்துலையுமே இந்த சிவாவும் அயலி தான் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நல்லதுக்கே இல்லை, சும்மாவே அக்கா அவங்களுக்கு தான் ஆதரவாக இருந்துட்டு இருப்பா, இன்னைக்கு கேட்கவே வேண்டாம், அவங்க செய்த செயல் அப்படி, எல்லாம் ஒன்னால தான் ரித்திகா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபமாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் சரியா ரித்திகாவை வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம்.